வணக்கம். இந்த நாள்ல நம்ம பார்க்கவிருக்கிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பைபிளை வைத்து நாடு நாடாக ஆருடம் சொல்லும் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்து நம்முடைய இவர்தான். அவருடைய வீடியோவை கொஞ்சம் ஆக்ரோஷமான வீடியோவை நம்ம சின்ன கிளிப்பிங்க பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வேதனையான காரியம் என்ன தெரியுமா? சுவிசேஷகன் என்று அழைக்கப்பட்ட நிறைய பேர்கிட்ட பேசின என்ன ஊழியம் செய்றீங்க? ஒருத்தர் சுவிசேஷம் அறிவிக்கல, விரல் விட்டு எண்ணுகிற ஒரு சிலர். இப்படி சொன்னவரு எப்படி அதுக்கும் நம்ம விளக்கம் கொடுத்துருவோம். என்னன்னா இப்படி சொன்னவரு இப்ப என்ன எங்கெல்லாம் போறாருன்னு பாருங்க. நீர் என்ன சொல்றீரு? என்னடா நாடு நாடா போறது எதுக்காக வந்தது? காரணம் என்ன? ஏதாவது கிடைக்குமா? யாராவது இதுக்குதான் போல, இதுக்குதான். சரிங்களா? அப்பதான் எனக்கு விளங்குச்சு. ஓஹோ, இது വെറുതെ വായിട്ടടിച്ച് കാശ് മേടിക്കുവാണല്ലോ. அதாவது ஆக்ரோஷமா பேச வேண்டியது. உடன் ஊழியக்காரர்கள் தெருவாக பிரசங்கம் பண்ண வேண்டும் புரியுமானவர்களே. அப்படியாக நான் முதல் எப்படி இவரு செய்யறதே இல்ல. இவரு எல்லாம் பூரா என்ன சொல்றது, அங்கிருந்து வந்தவங்க கிட்ட இவங்க சுவிசேஷம் அறிவிக்க போறாங்களாம். சொல்லுங்க. நாடு நாடா தெருவா போறதுக்கு இல்லாம நாடு நாடா செலவு பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு எங்கிருந்து வடக்கண்டா மாப்பிள்ள எங்கிருந்து எருசலேமில் இருந்து எந்த நாள்ல அப்படின்னு சொல்லி இந்த பைபிளை வச்சு இல்லையா, இந்த பைபிளை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்றைய நாளுக்கு என்று தியானத்துக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம், ஆண்டவர் நான் ஆண்டவரிடத்தில் கேட்ட பிறகு அப்படியாக பிரியமானவர்களே உங்களுக்காக ஒரு வார்த்தையை சொல்லுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு வசனத்தை, அதாவது உபாகமம், புரியுங்களா? உபாகமம்ல வேற எந்த வசனத்தையும் கெட்ட வசனத்தெல்லாம் இருக்கிறது இல்ல. உபாகமம் என்ன நீர் என்ன சொல்றீரு? அதுக்கு அடுத்ததாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் மற்றுமாக எசேக்கியேலு, அதுக்கு அடுத்ததாக ஆதியாகமம், ஆபிரகாமுக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம் அப்படி வச்சுட்டு அப்படியாக பிரியமானவர்களே நான் அப்படியே எருசலேமிலே காத்திருந்தேன். எங்க அங்க இருக்கு எருசலேமு, தொங்கல்ல இருக்கு, இஸ்ரவேல் நாட்டுக்கிட்ட இருக்கு. அந்த தொங்கல்ல இவர் செலவு ஏகப்பட்ட செலவு பண்ணி போயிட்டு வந்திருக்கிறாரு. அவர் போயிட்டு அப்படியாக பிரியமானவர்களே நாங்கள் அப்படியாக இருந்த பொழுது இப்படி கையில வச்சுக்க வேண்டியது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாடு நாடா மோடியை விட பயங்கரமா போன ஆளு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய இப்படியே வச்சுக்காங்க. புரியுதுங்களா? இவங்கதான் பரிசுத்தவான். பைபிளை இப்படி கையில வச்சுக்கிட்டு இன்னொருத்தரும் அப்படி கையில வச்சிருப்பா. யாரு தெரியுங்களா? இந்த போட்டோல பாருங்க, என்னமோ கை அப்படியே கக்கத்துல வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டு ஐயோ யாரும் இது பண்ணி கூட வச்சிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுற இவங்க எல்லன வேணும் செய்யவும் மாட்டாங்க, எந்த செயலாக்கவும் பண்ண மாட்டாங்க. நாடு நாடாக அண்ணன் அவர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லேகியம் விற்கிறான் தெரியுமா? பாத்தீங்களா? லேகியம் ஆண்மை குறைவு மூலமா பௌத்திரமா அப்படிங்கிறவன் இருப்பான். பாத்தீங்களா? அவன் விளம்பரத்துல என்ன தெரியுமா விடுவான், சென்னை விஜயம் லார்ஜ் அப்படின்னு போட்டு 6 to 7. அதுக்கு அடுத்தாக்க திருநெல்வேலியில் விஜயம் எது 13/6/1980 அப்படி போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொரு இடங்களா லாட்ஜிலையா நுப்பாட்டுவான். அதே மாதிரி நாடு நாடா போய் காடு காடா தெருவா போட்டு சொல்ற இவரு நாடு நாடா செலவு பண்ணிக்கிட்டு இல்லைன்னா இலங்கை போட்டுது. இலங்கையில இப்பொழுது ஒரு எழுப்புதல் அக்னி தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரியங்கள் புயலுக்கு பின் அமைதி, பிரச்சனைக்கு முன் பிரச்சனைக்கு பின் எல்லாம் அமைதி ஆகும், கண்டிப்பா ஆகும். ஆண்டவர் சமாதானத்தை கண்டிப்பா அவருக்கு கேட்டாலும் சரி கேட்கட்டாலும் சரி கண்டிப்பா அதை கொண்டு வருவார். ஓயாம பிரச்சனை உடனே எங்க இலங்கைக்கு நாங்கள் இலங்கைக்கு போயிருந்தோம். தீர்க்க தரிசனமாக யாரு சொன்னாருன்னா அந்த போட்டோல இருக்காரு பத்தியா, பெரிய துபாக்கூர் குறி சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசி இவர் தான். அவர் தீர்க்க தரிசனமாக உழைத்தார் பிரியமானவர்களை, உடனே சரியா போச்சு. அதுக்கு அடுத்தாங்க பிரபாகரனை தூக்கி நாடகம் அடிச்சுட்டாங்க, எங்கேயோ போயிட்டாரு, செத்துட்டாரு, போர் அறுது அப்படி இப்படின்றாங்க. இப்படி பலதரப்பட்ட கோணங்கள்ல மேடை கிடைச்சது வாய் கிடைச்சதுங்கிறதுக்காக வேண்டி இவங்க போக மாட்டாங்களாம், அடுத்தவங்களை போ அப்படிங்கிறது. அப்பதான் எனக்கு விளங்குச்சு. ஓஹோ, இதுல என்னங்க இவங்க ஒரு ஃபேமஸ், இவங்க ஒரு பெரிய ஊழியர், மத்தவங்க சின்ன ஊழியர், உடன் ஊழியக்காரன் தான் போடுமா?
ஒட்டுமொத்தமா இவரு போய் காமிக்கிறாங்களா, இவரு பஸ்ஸா போறது, ஏன் நடந்து தெருத்தருகளை போக. இங்க இருக்கக்கூடிய நகரங்களிலேயே அத்தனை இந்துக்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம், எத்தனை பேருக்கு உதவி பண்ணலாம், எல்லா காரியங்களையும் பண்ணலாம், வைக்கலாம். அதாவது அவர் ஊர் இருக்கு தெரியுமா, அவர் ஊரு பக்கத்துல லட்சுமிபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அது எல்லாம் இந்துக்கள் இருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்களும் அதிகமா இருக்கிறது அங்கதான் இந்துக்களா இருக்காங்க. அவருடைய அண்ணன் முதல் கொண்டு இந்துக்களா இருக்கிறாங்க. ஏதாவது சுவிசேஷம் எழுப்புதலுக்கு ஏன் வரவில்லை, ஏன் வரல? அதுல சொல்லுங்க, இவன் எக்கேடு கட்டு வேணாலும் போட்டுமுடா அப்படின்னாரு. ஏன்னா இங்க நாட்டிலே இருந்தா தானே, தமிழ்நாட்டுல இருந்தா தானே. ஏன்னா தமிழ்நாட்டுல தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, நீ சுவிசேஷமா இது பண்ணுப்பா, மக்களுக்கு எல்லாம் இது பண்ணு வை. அப்போஸ்தலர் 10:38 படி பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் நன்மை செய்கிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவருடைய சீசர்கள் என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்றது இல்லை. இவங்க வந்துட்டு கிறிஸ்துவ முகமா மிஷனரிகள் செய்த காரியங்கள், தியாகங்கள் வேணும் இவர்களிடத்தில் இல்லை. எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு தசம்பாகத்தை உருட்ட வேண்டியது, பெரட்ட வேண்டியது, பல காரியங்கள் பண்றாங்க. வேதத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவை இவர்கள் பிரசங்கிக்கவே இல்லை. எங்கேயாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த மாதத்துக்கென்று தியானத்துக்கென்று இந்த மாத வாக்குத்தத்தம் இப்படியாக அப்படின்னு சொன்னாரா? அல்லது பேதுரு சொல்லியிருக்காங்களா? புதிய ஏற்பாட்டில் அந்த மாதிரியான வசனங்கள் இருக்கிறது என்றால் மொட்டை அடித்து கொண்டு அப்படியே சிறை அடிச்சுட்டு போறேன். சரியா? எங்கேயாவது தின வாக்கு தத்துவம், மாத வாக்கு தத்துவ கிளிசோசிய வேலைகளை பைபிளை வச்சு ஆரிடம் அப்படியோக அப்படின்னு சொல்றாங்களே, இது எங்க இருக்கு வேதத்துல? சொல்லுங்க. இந்த வேத வசனத்தை சொல்லி நான் விசுவாசத்தை சீனி என்று எழுதப்பட்டு அதை நீ நக்கு இனிக்கும் என்பார்கள் போல எவ்வளவு அறியாமையினால பயணிக்கிறாங்க தெரியுமா? இவங்கள கூலிக்கு மாரடிக்கிறார்கள், கிறிஸ்துவை வேறு விதமாக காண்பிக்கிறாங்க. வேணும் கிறிஸ்துவர்களிடத்தில் இல்லை. புரியுங்களா? இது ஒரு மந்திர புத்தகமாக வைத்துக் கொண்டு பயன்படுத்துகிறார் இந்த மோகன் சி லாசரஸ் மற்றுமாக பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கோடி கணக்கில் பணத்தை வச்சு கொண்டு அதையும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, முறையாக கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்கள் எல்லாருக்குமாக இப்படி உதவியின் மூலியமாக கிரியை செய்யலாமே. அவர் எங்க போனார்? இயேசு கிறிஸ்துவானவரிடத்துல என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட அதிகமான கிரியைகளை நடப்பிப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அவர் என்ன பண்ணாரு? மற்ற சீசர்களாக இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், மற்றும் தீமோத்தேயு யாராக இருக்கட்டும், எல்லாரும் கண்டம் கிறிஸ்துவர் அல்லாதவர்களை கிறிஸ்துவின் சீடராக ஆக்கும்படி எல்லாரையும் ஆக்குனாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 240 நாடுகளுக்கு மேல பெரும்பான்மையாகவும் 102 நாடுகள் சமபங்கில இருக்கு கிறிஸ்துவர்கள். புரியுங்களா? அவர்கள் இங்கு வந்து அநேக காரியங்கள் அடிபட்டு நொறுக்கப்பட்டு அவங்களுடைய உடைமைகளை விட்டு எல்லாத்துக்கும் கிறிஸ்துவுக்காக தன்னை தானே வெறுத்தார்கள், தன்னை தானே ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் இவர்கள் அப்படி அல்ல. இவர்கள் ஒவ்வொரு நாடுகளா போக வேண்டியது, ஒவ்வொரு இதுகளா நின்றுகிட்டு வச்சுக்கிட்டு சலம்பலை கொடுக்கறது, உழப்பலை கொடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்களை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. தனக்கு இருக்கிறத விற்று தரித்திரருக்கு கொடுங்கள் அப்படின்னாரு. அப்போ ஒவ்வொரு தேசங்கள்லயா இந்த ஒரு கூடாரத்தை மட்டும் வைக்கிறாங்க. ஜெப கூடாரம், தேவனுடைய கூடாரம்னு வச்சிருக்காங்களே. ஒவ்வொரு நகரங்கள்லயும் ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தலாமே. அதான் அப்போ சொல்ற பணி. இப்ப ஒரு கூடாரம் இருக்கு, இந்த நால்மாவடி இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய கூடாரம். சரி, அடுத்தது நாசிரியத்துல ஒரு கூடாரம், அதுக்கு அடுத்ததாக ஒரு சாத்தாங்குளத்துல ஒரு கூடாரம், அப்படியே உடன்குடியில ஒரு கூடாரம் அமைச்சு ஒவ்வொரு ஊழியர்களையும் ஏற்படுத்தி சுவிசேஷம்னா அதானையா பணி, அதான பணி. சுவிசேஷன் சொல்றதுதானே ஊழியம். ஆனா இவர்கள் வந்துகிட்டு ஒன்னும் செய்ய மாட்டாங்க, ஒன்னும் பண்ண மாட்டாங்க. ஆனா மேடையில் நின்றுட்டு அப்படியாக விக்கிரக ஆராதனை இருக்கிறது, அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வரும்படிக்காக வெளிநாடுகளுக்கு போவது, வெளிநாட்டுக்கு செய்வது. ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. எத்தனையோ கிராமங்களை தத்தெடுக்கலாம், எத்தனையோ மாநகரங்களை தத்தெடுக்கலாம். அந்த அளவுக்கு, அதாவது மோகன் சி லாசரஸ் அவர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஒட்டுமொத்த பணம் கொடுக்குவதற்கு லட்ச கோடி கணக்கில் கொடுக்குவதற்கு ஆள் இருக்க, இவங்க என்ன பண்ணலாம்? இந்த மாநகரத்தையே வாங்கலாமே, விலைக்கு இல்ல, தத்தெடுக்கலாம். ஒவ்வொரு கிராமத்தையும் தத்தெடுத்து கிறிஸ்துவை அறிவிக்கலாமே. ஒவ்வொரு இடங்களையும் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், வாழ்வாதாரத்தை பெருக்கலாம். ஏழை மாணவர்களுக்கு, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு திட்டத்தை ஏற்படுத்தலாம் தானே. ஏன்னா அந்த காலங்கள்ல மிஷனரிகள் செய்தார்கள். ஒவ்வொரு நகரங்கள்லயும் பெயர்களை இட்டு பல காரியங்கள் எல்லா சோர்ஸையும் ஏற்படுத்தினாங்க. கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக அப்படி செய்தார்கள். ஆனா இவங்க கூலிக்கு மாரடிக்கிற, அன்னன்றைக்கு கூலிக்கு மாரடிக்கிற இவர்களாகவே பயணிக்கிறாங்க. அதாவது வேதம் திட்டமும் தெளிவாக நமக்கு சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் வாசிக்கிறேன் பாருங்க. 3வது அதிகாரம் 11வது வசனத்தில்
அதன் தலைவர்கள் பரிகாரத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்கிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள் அப்படின்னு கூலிக்காக மாரடிக்கக்கூடிய கும்பல்கள் தான் இவங்க. புரியுங்களா? ஒட்டுமொத்த கூலியினுடைய காரியங்கள் தான். கூலிக்கு தான் ஆத்ம ஆதாயங்கிறது இல்ல. ஒரு கோடி இதுங்கிறது, ஒரு கோடி ஆத்மக்கள் வர வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஆனா கடைசியில பார்த்தா இந்தியாவில இருக்காம வெளிநாடுகள்ல போறாங்க. தெருத்துருவா இவங்க போக முடியானே, இவர் தானே முன்னணியா போகணும். தலைமை எப்படியோ கீழே உள்ளவங்க போவாங்க, எல்லாரும் போகணும். நாங்க தான் போகணும், வெயிலுக்குள்ள சாவணும் வைக்கணும். இவங்க எல்லாம் பகுமானமா பாரினுக்கு போயிடுவாங்க. பாரின்ல போயிட்டு லம்ப ஒரு அமௌண்ட் அடிக்க வேண்டியது, அப்படியே வர வேண்டியது, அப்படியே உட்கார வேண்டியது. அப்படியாக பிரியமானவர்களே அப்படியாக அப்படின்னு சொல்லி வியாழக்கிழமை இருக்கிறாயோ, கலக்கத்தில் இருக்கிறாயோ, வேதனையில் இருக்கிறாயோ, எப்பொழுது ஒரு அற்புத வெள்ளமை நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவச பாடல், இயேசு ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் சொல்லிட்டு அதை ஒரு ஒரு பாட்டை வச்சிருக்காங்க. ரொம்ப காலமா ஒரு பாட்டை வச்சிருக்காங்க. இது என்ன பாட்டு தெரியுங்களா? வேற போய் வணக்கம். நம்ம ஓனரா நமக்கு சாக்லேட் தரது லாக் பண்றாங்களே, அவரை லாக் பண்ண முடியுமா? அவரு ஞானத்துல பயங்கரமானவர் ஆச்சே. அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறார். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லறிய கடவன். உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லறியன்னு சொன்னா கூட ஆளுக்கு ஒண்ணு பொசுக்குன்னு எரிஞ்சுட்டு ஓடிருப்பாங்க. முதலாவது எரியணும். அல்ல சொல்லுங்கப்பா, ஃபர்ஸ்ட் எரியணும். இப்ப எவனாவது ஒருத்தன் குனிஞ்சு எடுத்தான்னா பக்கத்துல இருக்கிறன்னு சொல்லுவான், மச்சான் என்ன நாங்கெல்லாம் நிக்கிறோம், கல் எடுக்கிறீரு முந்தானத்து பார்க்கல, ரொம்ப வாவர் மச்சான் அப்படி சிக்க விட்டாரு. ஒரு ரூபாய் எடுக்க முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ரூபாயா இல்ல, எல்லா பேரும் போயிட்டான்.